ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குக் வித் கோமாளியில் அஸ்வின் செஞ்ச ஒண்டே ஒண்டே ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மலேசியன் டிஷ். வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நான் பாண்டான் லீவ்ஸ் எடுத்துக்க போகிறேன். இது வந்து டவுன் பாண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட இது தான். இதுக்கு வந்து இன்னொரு பேர் கூட இருக்குது, ரம்ப இலை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு இந்த பவுலில் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிக்க போகிறோம். அதனால் வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இது எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை ஒரு பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கலாம். இது வந்து நம்மளுக்கு இதில் உள்ள ஜூஸ் இருந்தாவே நம்மளுக்கு போதும். அதனால ஒரு அரை டம்ளர் கிட்ட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட தண்ணி சேர்த்துட்டு நல்லா நீங்கள் இதை அரைச்சிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சாச்சு. அரைச்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம இப்போ வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். அதில் உள்ள ஜூஸ் மட்டும் தான் நம்மளுக்கு இப்போ தேவைப்படுது. அதனால் நம்ம வந்து இதை வடிகட்டிட்டு இப்போ எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி இதை எடுத்தாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சதுக்கப்புறம் இன்னொரு பவுலில் நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம மாவு பிசைஞ்சிக்க போகிறோம். அதனால் ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் நம்ம வந்து மாவை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து க்ளூட்டினஸ் ரைஸ் ஃப்ளோர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இது கூட 3/4 கப் கிட்ட அரிசி மாவும் 1/4 கப் கிட்ட மைதா மாவு அது ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் இது கூட நம்ம வந்து தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் அடுத்து நம்ம இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது கூட இன்றைக்கி நம்ம அரிசி மாவில் தான் ரெடி பண்ணுறோம். அதனால் 3/4 கப் கிட்ட அரிசி மாவும் 1/4 கப் கிட்ட மைதா மாவும் அது ரெண்டையும் தான் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இதை உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இது கூட நம்ம ஜூஸ் பண்ணி வச்சுருந்த அந்த ரம்ப இலையோட அந்த வாட்டரை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நம்ம ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. இதோட க்ரீன் கலரே நம்மளுக்கு நல்லா தெரியுது. இன்னமும் கொஞ்சம் க்ரீன் ஆகிறதுக்கு நீங்கள் இது கூட ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து லைட்டாக இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது சேர்த்ததுக்கப்புறம் திரும்பவும் கொஞ்சமாக இது கூட நம்ம வந்து ரம்ப இலையோட வாட்டர் சேர்த்துட்டு லைட்டாக வந்து பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக சூப்பராக பிசைஞ்சிட்டோம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக பால் மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா அதை உருட்டிக்கலாங்க. ஒரு குட்டியோண்டு பால் மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டினதுக்கப்புறம் லைட்டாக அதில் ஒரு கோல் மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம நாட்டு சக்கரை வந்து நான் இது கூட வைக்க போகிறேன். வெல்லம் இருந்தாலும் நீங்கள் வெல்லத்தை உடச்சிட்டு இதில் வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டினா நாட்டு சக்கரை அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கோங்க. நான் வந்து நாட்டு சக்கரை தான் இதுக்கு வைக்க போகிறேன். இப்போ வச்சதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக நல்லா கவர் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம ஒரு பால் மாதிரி உருட்டிட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி மாவு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம இதில் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. ஒரு 4 கப் கிட்ட தண்ணி வந்து இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இதை கொதிக்க வச்சுக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம அதுக்கடையில் மாவும் நல்லா ரெடி பண்ணி இந்த மாதிரி பால் சைஸில் உருட்டிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். தண்ணி கொதித்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம இப்போ தான் தண்ணிக்குள்ளே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து தேங்காய் பூ வந்து இந்த மாதிரி திருவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டா போதும். சேர்த்ததுக்கப்புறம் அது எல்லாத்தையும் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணி வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ஒவ்வொரு பாலையும் நம்ம இப்போ தண்ணியில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா பாலும் உள்ளே போயிடுச்சு. இது நல்லா வெந்ததுக்கப்புறம் மேலே வந்து மிதக்கும். அப்போ தான் நான் வந்து இதை எடுக்க போகிறோம். அதனால் இது வந்து நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், இருந்ததுக்கு இப்போ இது எல்லாம் வந்து மேலே வந்து மிதக்குது. இது வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை வந்து ஒன்று ஒன்றா தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம். எல்லாமே ரெடியாகி சூப்பராக மேலே வந்து மிதக்குது. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம தேங்காய் பூ ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, இதில் வந்து அது ஹீட்டாக இருக்கும் போதே லைட்டாக அது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த தேங்காய் பூ எல்லாம் அதுக்கு மேலே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் தனித்தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம்.
அவ்வளோதான். தேங்காய் பூ கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நான் உங்களுக்கு ஒன்று எடுத்து காமிக்கிறேன். நல்லா சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆகிருக்கு. உள்ளேயும் நம்மளுக்கு நம்ம சேர்த்துருந்த நாட்டு சர்க்கரையும் அது கூட சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இந்த மாதிரி நல்லா கரைஞ்சிருக்கும். வெல்லம் சேர்த்துருந்தாலும் இந்த மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டான ஈஸியான ஒண்டே ஒண்டே நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.